செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். என்எல்சி நிறுவனத்தின் அனல் மின் நிலையத்தை முற்றுகையிட்ட 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரிவள்ளல் இணைப்பில் இருக்கிறார். பாரிவள்ளல், வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்களை வழங்கலாம். கனிமொழி, கடலூர் மாவட்டம் என்எல்சி நிறுவனத்துல பாத்தீங்கன்னா அங்கிருந்து மின்சாரம் தயாரிக்கப்பட்டு தென் மாநிலங்களுக்கு வழங்கப்படுது. குறிப்பா பாத்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா, கேரளா அந்த பகுதிகளுக்கெல்லாம் மின்சாரம் வழங்குறாங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா கர்நாடக அரசு மேகதாதுல காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதற்கு தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பல்வேறு கட்ட போராட்டங்களை அவங்க நடத்தினாலும் இன்று என்எல்சியில இங்கிருந்து மின்சாரம் தயாரித்து அந்த கர்நாடகாவுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு விவசாயிகள் சார்பா இன்னைக்கு முற்றுகை போராட்டம் நடைபெறும்னு அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் விவசாய சங்கத்தை சார்ந்த முக்கிய நிர்வாகிகளும் விவசாயிகளும் அந்த நெய்வேலிக்கு வருகை புரிந்து அந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்டவர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்போது பாத்தீங்கன்னா காவல்துறையின் தடையை மீறி அவர்கள் அந்த பகுதியை நோக்கி முன்னேறும் போது அவர்களை தடுத்து நிறுத்தி அந்த பகுதிக்கு செல்லக்கூடாது என்று காவல்துறை தடுத்தாலும் அவர்கள் அதை தடையை மீறி செல்ல முற்படும் போது காவல்துறை அவர்களை தடுத்து நிறுத்துறாங்க. தடுத்து நிறுத்தி அவர்களை கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய காட்சி நம்மளால் பார்க்க முடிந்தது. குறிப்பா அவங்க சொல்றது என்னன்னா, கர்நாடகாவிற்கு இங்கிருந்து மின்சாரம் தயாரித்து அந்த பகுதிக்கு கொடுக்க கூடாது, தமிழகத்தை அவங்க வஞ்சிக்கிறாங்க, அதாவது மேகதாதுல அணை கட்ட முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. அதை கண்டிக்கும் வகையில் இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்றிருக்கு. இது மேலும் தொடர்ந்து சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. கனிமொழி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாரிவள்ளல்.